ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கார்த்திக் தீபா சீரியலில் ஒரு அட்டகாசமான ப்ரொமோ பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. இங்கே பார்த்தோம்னா கும்பாபிஷேகத்துக்குரிய ஏற்பாடுகள் நடந்துட்டுருக்கு. ஸோ இதை எப்படியாச்சும் தடுத்து நிறுத்தணுங்கிறதுக்காக நம்ம சிவனாடியோட டீம் அந்த இடத்துல திட்டம் போட்டுட்ருக்காங்க. உடனே பார்த்தோம்னா காளியம்மா எல்லாரும் ஒன்று சேர்ந்து பேசிட்டு இருக்காங்க. இங்க பாருடா மவனே, ஆரம்பத்துல அந்த அபிராமி கதை முடிச்சதால தான் கும்பாபிஷேகம் தள்ளி போடப்பட்டுச்சு. அதே மாதிரி இந்த வாட்டியும் நாம யாரு கதையாச்சும் முடிச்சோம்னா கண்டிப்பா இனி இந்த கும்பாபிஷேகம் ஏற்பாடு பண்ணாலே அடுத்தடுத்து மனிதங்க இல்லாம போவாங்க அப்படின்னு சொல்லி இனி காலப்புறா அந்த கோவில்ல கும்பாபிஷேகமும் நடக்காது, கோவிலையும் இழுத்து மூடிடுவாங்க அப்படின்னு போதும். இதை கேட்டதும் ரொம்ப ஹாப்பி ஆகுறாங்க நம்ம சந்திரா. ஆமா அத்தை, ஐடியா நல்லா தான் இருக்குது, ஆனால் யாரை போட்டு தள்ளுறது அப்படின்னு போது வேறு யார், ஒன்றும் அந்த சாமுண்டீஸ்வரி இல்லையா அந்த கிழவி. ஆனால் சாமுண்டீஸ்வரியை இப்போதைக்கு நம்மளால் எதுவுமே பண்ண முடியாது, ஏன்னா அந்த டிரைவர் நெல்லெல்லாம் ஓட்டிகிட்ருக்கா. பேசாமல் அந்த கிழவி கதையை முடிச்சிட்டோன்னா ஈஸியாக கும்பாபிஷேகம் நின்று போயிடும் அப்படின்னு போதும். ஆமாம் சித்தி, நீங்கள் சொல்கிறது சரிதான், அதுக்கான வேலைகளை விரும்பாண்டிக்கிட்ட சொல்லி நான் பார்த்துக்கிறேங்கிற மாதிரி சிவனாண்டி அந்த இடத்துல ரொம்ப கேவலமாக பேசிக்கிறாங்க. அதுக்கப்புறமா பார்த்தோன்னா இந்த பக்கம் நம்ம சாமுண்டீஸ்வரி விட்டு தான் காமிக்கிறாங்க. உடனே நம்ம ரேவதி எல்லாரும் சாமுண்டீஸ்வரி கிட்ட கெஞ்சிட்டு இருக்காங்க. இங்கே பாருங்கம்மா, நீங்கள் கண்டிப்பாக அந்த கும்பாபிஷேகம் நடக்கிற கோவிலுக்கு வரணும். நீங்கள் தான் பாட்டிக்கும் அந்த ஊருக்கும் கும்பாபிஷேகம் நடந்து முடிச்சதுக்கு அப்புறமா எந்த சம்மந்தமும் இல்லைன்னு சொல்லிட்டீங்க இல்லையா, அதனால் எங்களுக்காக நீங்கள் கண்டிப்பாக வரணுமா அப்படின்னு கெஞ்சினதும் சாமுண்டீஸ்வரியும் சரின்னு சொல்லிடுறாங்க. இந்த பக்கம் பார்த்தோன்னா மயில் ரோகிணிக்கு ஒரு ஃபோன் கொடுத்துருப்பாங்க இல்லையா, அந்த ஃபோனில் தான் நம்ம சிவனாண்டி அங்கால முத்துவேல் பற்றிய ரகசிய வீடியோ இருக்குது. ஸோ அப்படின்னு பார்த்து கேலரியை செக் பண்ணிகிட்ருக்காங்க நம்ம ரோகிணி. உடனே ஒரு வீடியோ வருது. இது அன்னைக்கு நம்ம கல்யாண மண்டபத்தில் வச்சு இல்லாமல் போனவராச்சே, இவர் என்ன இந்த வீடியோவில் இருக்காரு அப்படின்னு வீடியோ ப்ளே பண்ணி பார்க்குறாங்க ரோகிணி. பார்த்துட்டு செம்மையாக அந்த இடத்துல அதிர்ச்சி ஆகுறாங்க. ஆதாரத்தோட அந்த ஆள் பேசி வச்சுருக்கான், இப்படி என்னோட கதை முடிகிறதுக்கு முன்னாடியே நான் உண்மையெல்லாம் சொல்லிடுறேன் அப்படின்னு நம்ம சாமுண்டீஸ்வரி அம்மா கதை முடிஞ்சதை அந்த இடத்துல பேசி வச்சுருக்காங்க. இது பார்த்த ரோகிணி செம்மையாக அதிர்ச்சியாகி உடனே மயிலை கூப்பிடுறாங்க. அப்போ நம்ம மயிலோடி போய் ரோகு என்னாச்சு, எதுவும் பிரச்சனையா அப்படின்னு போது, இந்த ஃபோனை எங்கேருந்து வாங்கினீங்க அப்படின்னு போது மயில் இப்படி ஒரு ஃபோன் ஷாப்பில் தான் வாங்கினேன் அப்படிங்கிறாங்க. ஐயோ, இந்த ஃபோன் வேறு யார் கிடையாதுங்க, அன்னைக்கு நம்ம கல்யாண மண்டபத்தில் வச்சு ஒருத்தர் இல்லாமல் போனார் இல்லையா, அவரோட ஃபோன் தான். அவர் தன்னோட வாய்ஸ் பட ஒரு வீடியோவில் பேசியிருக்காரு, கேளுங்க அப்படின்னதும் வீடியோ பார்த்து மயில் அதிர்ச்சி ஆகிறாங்க. ஏமா ரோகு, நானும் நம்ம காட்டியும் தேடிட்டு இருந்த ஃபோனே இதுதான்மா. இப்போது நம்ம பாட்டி குடும்பத்துக்கும் அத்தையோட குடும்பத்துக்கு இடையில் இருக்கிற தொடர்பை நல்லபடியாக சரி பண்ணுறதுக்கு இந்த வீடியோ மட்டும்தான் ஆதாரம். வா, உடனே இதை அத்தைக்கிட்ட காமிக்கலாம் அப்படின்னு கிளம்பும் போதோ சரியாக அந்த இடத்துக்கு நம்ம சந்திரா வராங்க. ஆமாம், ரெண்டு பேரும் எங்கே கிளம்புறீங்க இவ்வளோ வேகமா அப்படின்னும் போதோ ரோகிணி கையில் இருக்கிற நம்ம மயில் கையில் இருக்கிற அந்த ஃபோனை சந்திரா பார்த்துட்றாங்க. என்ன இது, இந்த ஃபோன் அன்னைக்கு நாம அக்கா கிட்ட இருந்து திருடின ஃபோன் ஆச்சு, இவங்க கைக்கு எப்படி இது வந்துச்சு, ஐயோ இதைத்தான் அக்கா கிட்ட காமிக்க போறாங்க போல இருக்கே அப்படின்னுட்டு சந்திரா அதிர்ச்சி ஆகிறாங்க. இங்கே பாருங்க சித்தி, ஒரு விஷயம் தெரியுமா, நம்ம பாட்டி இல்லாமல் போனாங்க இல்லையா, அதுவும் உங்கள் அம்மா, அதுக்கு காரணம் நம்மளோட பாட்டி கிடையாது சித்தி, எல்லாம் அந்த சிவனாண்டியோட சித்தப்பா தான் அப்படின்னதும் உடனே சந்திரா அதிர்ச்சி ஆகிறாங்க. ரோகிணி, நீ என்ன சொல்கிற? ஆமாம் சித்தி, இந்த வீடியோவை நீங்களே பாருங்க அப்படின்னதும் உடனே மயில் உங்கள் சித்தியெல்லாம் நம்பி ஃபோனை கொடுக்க முடியாது, நான் ஃபோனை பிடிச்சிக்கிறேன், நீங்களே பாருங்க அப்படின்னதும் சந்திரா அவர் பேசியிருக்கிற எல்லாத்தையும் பார்த்துட்டு செம்மையாக அதிர்ச்சி ஆகுறாங்க. இங்கே பாருங்கள்,
என்னது இவ்வளோ நடந்திருக்கு அப்படின்னா எங்கள் அம்மா கதை முடிகிறதுக்கு காரணம் அந்த முத்துவேலா. ஆமாம், இப்போ வாச்சு அவங்க கூட கூட்டு களவாணி வச்சுக்கிறத நிறுத்திடுங்க. இப்போவே இதை நான் அத்தைக்கிட்ட காட்ட போகிறா அப்படின்னுட்டு மயில் வந்து கிளம்பும் போது, ஐயோ எப்படித்தான் இருந்தாலும் நம்ம புருஷனும் அந்த இடத்துல இருக்காரு, முத்துவேலை நம்ம அப்புறமா பார்த்துக்கலாம். எப்படி இருந்தாலும் போன உசுறு போனது தான். ஆனால் அந்த கிழவை குடும்பம் ஒன்று சேர்ந்துருச்சுன்னா நாம் அக்காவை பழி வாங்க முடியாது. இப்போதைக்கு அக்கா வந்து இருக்கக்கூடாது, என் புருஷன் தான் ஆட்சி ஆளணும். அதனால் இந்த வீடியோ அக்காவுக்கு போக விடாமல் தடுக்கணும் அப்படின்னுட்டு, இங்கே பாருங்க மாப்பிள்ளை, நீங்கள் காட்டுறது என்ன, அக்கா கிட்ட நானே காட்டுறேன், நீங்கள் ஃபோனை கொடுங்க அப்படின்னு போது, ஐய உங்களை கடைசி வரைக்கும் நாங்கள் நம்பவே மாட்டோமே அத்தை, எங்களுக்கும் காட்ட தெரியும், நாங்களே அத்தைக்கிட்ட காட்டிக்கிறோம் அப்படின்னதும் உடனே சாமுண்டீஸ்வரி வீட்டில் இல்லை தானே, அதனால சந்திரா கட்டி எடுத்து மயில் தலையிலே ஓங்கி அடிச்சிடுறாங்க. சித்தி என்ன பண்ணுறீங்க அப்படின்னு போது ரோகிணி தலையிலே அடித்ததும் ஃபோன் கீழே விழுந்துடுது. உடனே ஃபோன் எடுத்துட்டு சந்திரா என்ன பண்ணுறாங்கன்னா சிவனாண்டி வீட்டுக்கு கிளம்பிடுறாங்க. அங்கே போய் ஃபோனை வந்து காமிக்கிறாங்க. இதை பார்த்து சிவனாண்டியும் காளியம்மாலும் அதிர்ச்சி ஆகிறாங்க. உடனே முத்துவேலோட சட்டையை பிடிச்சி அந்த இடத்துல கத்துன கத்திட்டு இருக்காங்க நம்ம சந்திரா. அடப்பாவி, எங்கள் அம்மாவை ஏமாற்றி கடைசியில் ஊர் மத்தியில் அவங்களுக்கு கெட்ட பெயர் வாங்கி கொடுத்தோ அவங்க கதையை முடித்து நாடகம் போட்டுட்டுல அப்படின்னு போது சிவனாண்டி எல்லாரும் அதிர்ச்சி ஆகிறாங்க. சந்திரா அது வந்து போதுங்க, உங்களுக்கு தெரிஞ்சு இந்த உண்மையை என்கிட்ட இருந்து மறைச்சிட்டிங்கல்ல, இத்தனை நாளாக அந்த கிழவி குடும்பத்தால் தான் என் அம்மா வந்து இப்படி போயிட்டாங்கன்னு தப்பாக நினச்சிட்டு இருந்தோம், கடைசியில் எல்லாருமா சேர்ந்து ஏமாத்திட்டீங்கல்ல அப்படின்னு சந்திரா வந்து அழுதுட்ருக்காங்க. மன்னிச்சிரு சந்திரா, நடந்தது நடந்து போச்சு அப்படின்னு போதும். ஆமாம், நடந்தது நடந்து போச்சு தான், இனி வர வழி இல்லை, இனி முடிஞ்சது பேசி எந்த பிரயோஜனமும் இல்லை. நான் இப்போதைக்கு பொறுமையாக இருக்கிறது என் அக்கா காரியை பழி வாங்கி உங்களுக்கான கௌரவத்தை வாங்கி கொடுக்கணுங்கிறதுக்காகத்தான், இல்லைனா இவரை நானே கண்டிப்பாக போலீஸில் பிடிச்சி கொடுத்துருவேங்கிற மாதிரி சந்திரா வந்து டென்ஷன் ஆகிட்டு இருக்காங்க. அப்படின்னு பார்த்து காளியம்மா வந்து ஆறுதல் படுத்துகிறாங்க. இங்கே பாருமா, நடந்தது நடந்து போச்சு, இனி பேசி எந்த பிரயோஜனமும் இல்லை, நாம் நடக்க வேண்டியதை பார்க்கணும் அப்படின்னு நம்ம காளியம்மா வந்து சந்திராவுக்கு ஆறுதல் சொல்லிட்டு இருக்காங்க. இங்கே பார்த்தோம்னா வீட்டில் யாரும் இல்லாத டைமில் தான் ரோகிணியும் நம்ம மயிலும் இருந்திப்பாங்க. அப்படின்னு பார்த்து வெளியில் போன எல்லாரும் வீட்டுக்கு வராங்க. அங்கே வந்து பார்த்தா 2 பேரும் விழுந்து கிடக்காங்க. உடனே சாமுண்டீஸ்வரி ஓடி வந்து ரோகிணியும் மயிலையும் வந்து தண்ணி தெளித்து எழுப்பி விடுறாங்க. ரோகிணி, மாப்பிள்ளை என்னாச்சு, ஏன் 2 பேரும் மயங்கி கிடக்குறீங்க அப்படின்னும் போது, அம்மா அந்த சந்திரா சித்தி இருக்கால, அவன் நல்லவ கிடையாதுமா, அவள் தான் எங்கள் தலையில் அடிச்சிட்டா அப்படின்னதும் ரோகிணி என்னம்மா சொல்கிறா அப்படிங்கிறாங்க. அம்மா உங்களுக்கு ஒன்று தெரியுமாம்மா, அந்த இல்லாமல் போனார் இல்லையா, அவரோட ஃபோன் வந்து எனக்கு என் புருஷன் வாங்கி கொடுத்தாருமா ஃபோன் ஷாப்பில் இருந்து, அதில் ஒரு முக்கியமான வீடியோ பார்த்தேன், அதில் என்ன இருந்துச்சு தெரியுமா அப்படின்னு வீடியோவில் இருந்த விஷயத்த சொன்னதும் சாமுண்டீஸ்வரி அதிர்ச்சி ஆகிறாங்க. ரோகிணி, நீ சொல்கிறது நிஜமாவா? ஆமாம்மா, சத்தியமாக சொல்கிறேன், இதை உங்ககிட்ட காட்டலான்னு வரும்போது தான் சித்தி எங்களை காட்ட விடாமல் தடுத்து நிறுத்துறதுக்காக தலையில் அடித்து எங்களை மயக்க போட்டுட்டு நேராக ஃபோன் எடுத்துகிட்டு எஸ்கேப் ஆகிட்டாங்க அப்படின்னதும் சாமுண்டீஸ்வரி அதிர்ச்சி ஆகிறாங்க. ரோகிணி, நீ சொல்கிறதெல்லாம் என்னால் நம்பாமல் இருக்க முடியலையே அப்படின்னு போதும், நான் சொல்கிறது எல்லாமே சத்தியங்கிற மாதிரி ரோகிணியும் மயிலும் வந்து அழுதுட்ருக்காங்க. அவங்க வெயிட் பண்ணி பார்க்கலாம்.